அனைவருக்கும் வணக்கம். வாங்க வாங்க நம்ம தமிழா வலையொலிக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றியும் வணக்கமும். இது வரைக்கும் நம்ம பல வகுப்பு நடத்திட்டோம். முக்கியமாக எலமெண்ட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர் அப்படின்னு ஆரம்பித்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நம்ம ஏகப்பட்ட வகுப்பு நடத்தியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அட்ஜெக்டிவ். இந்த நம்ம தமிழா வலையொலியில் உங்களுக்கு சிறப்பம்சம் என்னென்னா, நமக்கு ஒவ்வொரு வகுப்புலையும் கடைசியில் தேர்வு வைக்கிறோம். நீங்கள் உடனே பயந்துட்டு ஓடிடாதீங்க. தேர்வுன்னொடனே ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கும். அதை அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களே சுய பரிசோதனை செஞ்சுக்கலாம், எந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க. சரிங்களா? நம்ம வகுப்பு ரொம்ப எளிமையாக இருக்கும், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதுமாரி சரிங்களா? கீழே போயிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுமாதிரி பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வகுப்புகள் நான் அப்லோட் பண்ணும்போது உடனடியாக உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் 2 நாளைக்கு ஒரு 15 நிமிஷம் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா அழகாக ஆங்கிலம் கற்றுக்கலாம், பயமே தேவையில்லை. சரிங்களா? அப்போ இன்றைக்கி தலைப்புக்குள்ளே போயிடலாமா? நம்ம பார்க்க போகிற தலைப்பு அட்ஜெக்டிவ்ஸு. இந்த அட்ஜெக்டிவ் தமிழ் எப்படி சொல்லுவாங்கன்னா பெயரடை, இல்லைன்னா இந்த பண்பு தொகைன்னு சொல்கிறோம்ல, அதில் கூட கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட பண்பு தொகை மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா கருமையான காகம், அப்புறம் அழகான வானவில், இது மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா? அதேமாரி சொல்கிறது தான் இந்த அட்ஜெக்டிவ். அப்போ இந்த அட்ஜெக்டிவ்னா என்ன மீனிங்னா, அட்ஜெக்டிவ் மாடிஃபைஸ் எ நவுன் ஆர் ப்ரோனவுன். இப்போ இந்த நவுனு பெயர் சொல்லியும் ப்ரோனவுன் பிரதி பெயர் சொல்லி சொல்கிறோம்ல, இந்த ரெண்டையும் அப்படியே அழகாக மாற்றி உசுப்பேற்றி விடுறது, அதுதான் பிரதி பெயர் சொல்லுக்கும் நவுனுக்கும் பொருந்தக்கூடியது அட்ஜெக்டிவ். இப்போ இந்த யூசேஜ் எங்கெங்கே பயன்படுத்துகிறோம் நம்ம அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு சென்டென்ஸில் நீங்கள் எழுதும்போது எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கிறத இந்த யூசேஜ். ஒரு 3 உதாரணம் கொடுத்துருக்கேன், 3 எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். அட்ஜெக்டிவ் இஸ் பிளேஸ்ட் ஆஃப்டர் த நவுன் ஆர் ப்ரோனவுன். இங்கே பார்த்தீங்கன்னா அயர்லாந்து இஸ் அ லஷ் அண்ட் கிரீன். அயர்லாந்து பச்சை பசேல்னு இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ அந்த பச்சை பசேல்னு இருக்கிறது எதுக்கு பிறகு வருது? அயர்லாந்து ஒரு நவுன், அது ப்ராப்பர் நவுன், அதுக்கு பிறகு வருது. சரிங்களா? இப்போ அதே மாதிரி ரெண்டாவது அட்ஜெக்டிவ் ஃபாலோஸ் சென்ஸ் ஆர் அப்பியரன்ஸ். சென்ஸ்னால் நம்ம என்ன சொல்கிறோம், 5 சென்சஸ் இருக்குது இல்லையா? பார்க்கறது, கேட்கறது, இதுமாதிரி இருக்குல்ல, அதுக்காகவோ இல்லை ஒரு லுக், ஆளை பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லுவோம்ல, அது சொல்கிறதோ அதுக்கு பின்னாடி வரும். அப்போ ஹீ லுக்ஸ் வெரி ஹேண்ட்ஸம். அப்போ இந்த ஹேண்ட்ஸம்ங்கிறது லுக்ஸுக்கு பின்னாடி வருது. ஆனால் இந்த ஹேண்ட்ஸம் ரிலேட்டட் டு ஹீ. சரிங்களா? இந்த லுக்ஸு, அப்புறம் சீம்ஸ், இட் சீம்ஸ் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது. மூணாவது இடம்னா இந்த அட்ஜெக்டிவ் கேன் ஆல்சோ பி பிளேஸ்ட் பிஃபோர் த நவுன்ஸ். இங்கே எப்படின்னா அந்த நவுன் நம்ம ரெயின்போ நவுன். ஒரு உதாரணத்துக்கு த கலர்ஃபுல் ரெயின்போ கேன் பி சீன். அழகான வானவில்ல பார்க்க முடியுது. அந்த அழகான வானவில் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுமாதிரி நம்ம விழியை பார்த்தீங்கன்னா கயல் விழி மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம், மீன் போன்ற விழி இல்லையா? இதெல்லாம் சொல்லும்போது நம்ம முன்னாடி போடுவோம் கலர்ஃபுல். இந்த கலர்ஃபுல்ங்கிறது இங்கே அட்ஜெக்டிவ், ஹேண்ட்ஸம்ங்கிறது இங்கே அட்ஜெக்டிவ், லஷ் அண்ட் கிரீன்ங்கிறது இந்த சென்டென்ஸில் அப்ஜெக்டிவ். அப்போ அடுத்தது எப்படி நம்ம காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ் உருவாக்குறது அப்படிங்கிறத ரெண்டாவது. காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ் என்ன நினைக்கிறீங்க? காம்பவுண்ட்னா கலவை கலக்கிறது இல்லையா? அப்போ 2க்கு மேற்பட்ட வேர்ட்ஸ் ஜாயின் பண்ணி அதை ஒரு அட்ஜெக்டிவாக பயன்படுத்தினோம்னா அதுக்கு பேர் காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ். உதாரணத்துக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இஸ் அ வெல் நோன் ஆத்தர், இல்லை வெல் நோன் ரைடர் அப்படி சொல்லலாம். அந்த வெல் நோன்ங்கிறதுல வெல்ங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ் நார்மலாகவே, நோன்ங்கிறதும் ஒரு அட்ஜெக்டிவ். இஸ் அ நோன் பர்சன் சொல்லுவோம். ஓகேங்களா? நோன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வேர்ப் அப்படி இருந்தால் கூட வெல்லும் நோனும் ஹைஃபன் போட்டு எழுதினீங்கன்னா 2 வார்த்தையுள்ள அட்ஜெக்டிவாக மாறி போகுது. சரிங்களா? அப்போ இதில் மீதி என்னென்ன இன்னும் டைப் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ என்னென்னா நம்ம டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ் படிக்கிறோம். ஓகேங்களா? அதில் என்னென்ன சப் டைப்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். தேர் ஆர் 4 டைப்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் சீரீஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். இந்த அட்ஜெக்டிவ் நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் போடணும் அவசியம் இல்லை, பல வார்த்தைகள் போட்டு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணையோ இல்லை பையனோ பார்த்தீங்கன்னா அழகாகவும் இருக்காங்க, நல்லாவும் படிக்கிறாங்க, பண்பானவன், குணமானவன், இதெல்லாம் சொல்கிறோம்ல, இப்படி சேர்த்து அடிக்கிட்டே போகலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு உதாரணத்துக்கு நம்ம பிரியாணி பற்றி சொல்ல போகிறோம். த அரோமேட்டிக் டேஸ்டி பிரியாணி இஸ் ஆன் த பிளேட். அப்படின்னா வாசனையுள்ள சுவையான பிரியாணி டேபிளில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த 2 அட்ஜெக்டிவ் போடுற மாதிரி, அரோமேட்டிக்ங்கிறதும் அட்ஜெக்டிவ் தான், டேஸ்டிங்கிறதும் அட்ஜெக்டிவ் தான். சரிங்களா? இது சீரீஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ், நாட் சீரியஸ். ஓகே, ஸ்பெல்லிங் SERIES மறந்துக்கூடாது. சீரியஸ்னா அப்படியே அடுக்கான்னு சொல்கிறது. அடுத்து ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். ப்ராப்பர் அட்ஜெக்டிவ் உங்களுக்கு ப்ராப்பர் நவுன் நம்ம வகுப்பில் பார்த்துட்டிங்கன்னா காமன் நவுன், ப்ராப்பர் நவுன் சொல்லுவோம். இந்த காமன் நவுனுங்கிற பொது பெயர்.
இதை ப்ராப்பர்னா தனிப்பட்ட பிரத்யேகமான சொல்லுவோம். அப்போ ப்ராப்பர் அட்ஜெக்டிவ்னா ஒரு தனிப்பட்ட முறையில் அது அந்த பிரத்யேக பேர் சொல்கிறதுக்கு பேர் தான் ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். இங்கே என்ன ப்ராப்பர் அட்ஜெக்டிவ்னா தி தமிழ் கேர்ள் இஸ் டான்சிங். கேர்ளுங்கிறது காமன் நவுன் இல்லையா? ஆனால் தமிழ் கேர்ளுங்கிறது சொல்லிட்டு இந்த தமிழுங்கிறது இந்த கேர்ளுக்காக வந்து நம்ம சொல்கிறதுட்டு இது வந்து ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். ஏன்னா இது வந்து ப்ராப்பர் நேம். அதனால் இது வந்து தமிழ் இல்லை ஃப்ரெஞ்சு இது மாதிரிலாம் சொல்கிறது வந்து ப்ராப்பர் நவுனுக்கு வந்துடும். அதை வந்து நம்ம இங்கே ப்ராப்பர் அட்ஜெக்டிவாக பயன்படுத்துகிறோம். சரிங்களா? அடுத்தது வந்து கம்பேரேட்டிவ் அட்ஜெக்டிவ். கம்பேரேட்டிவ் அட்ஜெக்டிவ் என்ன? ரெண்டு பொருளை கம்பேர் பண்ணுறது, ஒப்பிடுறது. அப்போ ரெண்டு பொருளை ஒப்பிடும்போது தான் நம்ம இதுமாரி வந்து அட்ஜெக்டிவ் பயன்படுத்துகிறோம். எந்த பொருள்னா ரெண்டு பொருளை ஒப்பிடும்போது திஸ் இஸ் பெட்டர் தென் தட், அதை கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல சொல்கிறோம்ல. த போர்ட் இஸ் ஸ்மாலர் தேன் ஐ தாட். இந்த கம்பேரேட்டிவ் அட்ஜெக்டிவில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, இரண்டு பொருள்களை ஒப்பிடுறோம். எப்படி எந்த பொருளானாலும் இருக்கலாம், எதோட வேணாலும் எதை வேணாலும் ஒப்பிடலாம். சரிங்களா? த போர்ட் இஸ் ஸ்மாலர் தேன் ஐ தாட். போர்டு நான் வாங்கணும்னு நினச்சப்ப பெருசாக இருந்தது மாதிரி இருந்ததும் இப்போ வந்தது சின்னதாக இருக்குது அப்படிங்கிறத நான் ஒப்பிடுறேன், இப்போ இருக்கிறதுக்கும் உள்ளத்துக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து லலிதா இஸ் மோர் பியூட்டிஃபுல் தேன் ராணி. நம்ம வந்து யாரும் டிஸ்கிரிமினேட் பண்ண தேவையில்லை, ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன். அதை லலிதா வந்து இஸ் மோர் பியூட்டிஃபுல் தேன், ராணியை விட வந்து லலிதா வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க. அந்த மோர் பியூட்டிஃபுல் தேன். சரிங்களா? எல்லா அட்ஜெக்டிவ்க்குமே நீங்கள் வந்து இஆர் போடக்கூடாது. சரிங்களா? ஸ்மால்னா ஸ்மாலர், ஸ்மாலஸ்ட் அப்படி போடுவோம். ஆனால் இந்த பியூட்டிஃபுல் வந்துன்னா பியூட்டிஃபுல்லர்னு போட்டுறாதீங்க, அது தவறானது. நிறைய அட்ஜெக்டிவ் வந்து இந்த இஆர் சேர்க்குற மாதிரி இருக்கும். சில ஸ்பெசிஃபிக் அட்ஜெக்டிவ் வந்து நீங்கள் முன்னாடி மோர் போடணும். மோர் பியூட்டிஃபுல். இந்த பியூட்டிஃபுல் வந்து வார்த்தையே மாறாது. ரைட்டுங்களா? சிம்பிளாக இருந்தாலும் மாறாது, கம்பேரிட்டிவ் இருந்தாலும் மாறாது, ஈவன் சூப்பர்லேட்டிவ் இருந்தாலும் மாறாது. அது ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இங்கே வந்து என்னென்னா, இந்த நார்மல் அட்ஜெக்டிவ் நீங்கள் பார்க்கறது அட்ஜெக்டிவ் எப்படி பார்க்கணும்னா த போர்ட் இஸ் ஸ்மாலர் தேன். அந்த தேன்கிற வார்த்தை வந்து மஸ்ட். ஏன்னா தேன்னா என்ன சொல்லுவோம்? விட, அதை விட, இதை விடன்னு சொல்கிறோம்ல, அந்த தேன்கிறது முக்கியம். அதுக்கு முன்னாடி வந்து ஒன்று இஆர் சேர்க்கணும். இந்த இஆர் சேர்க்காத அட்ஜெக்டிவ்க்கு நீங்கள் மோர்னு முன்னாடி போடணும். இதுதான் வந்து நீங்கள் அட்ஜெக்டிவ்ல எழுதும்போது கவனமாக இருக்க வேண்டியது. அடுத்து கடைசி வந்து சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ். சூப்பர்லேட்டிவ்னா இங்கே வந்து என்ன பண்ணணும்? ரெண்டு பொருள் ஒப்பிட்டோம் இல்லையா? இப்போ இங்கே வந்து 3 அல்லது அதுக்கு மேற்பட்ட பொருள்கள் ஒப்பிடும்போது தான் நம்ம சொல்கிறோம். அது ஒப்பிடுன்னு கூட சொல்கிறாரு. இருக்கிறதுலே யார் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒரு வகுப்பில் வந்து 100 பேர் இருக்காங்க, ஹீ இஸ் த நம்பர் 1, ஹீ இஸ் த டாப் மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ம்போம் இல்லையா? அப்போ வந்து கௌசல்யா இஸ் தி டாலஸ்ட் கேர்ள் இன் ஹர் கிளாஸ். இந்த சூப்பர்லேட்டிவ்ல எப்படி இங்கே வந்து தேன் இதெல்லாம் போட்டோமோ முன்னாடி வந்து த போடணும், டிஹெச்இ அதை போட்டு, அப்புறம் இந்த ஸ்மால்னு வச்சிங்களேன், இங்கே ஸ்மாலர், இங்கே வந்து ஸ்மாலஸ்ட். இப்போ இங்கே டால்னா டாலஸ்ட். ஸோ அப்போ இந்த இஎஸ்டி சேர்க்க வேண்டியது சூப்பர்லேட்டிவ்ல அவசியம் சேர்க்கணும். சரிங்களா? கௌசல்யா இஸ் த டாலஸ்ட் கேர்ள் இன் ஹர் கிளாஸ் அப்படி சொல்லணும். இந்த இடத்துல படிக்கும்போது கௌசல்யா இஸ் த டாலஸ்ட் அப்படின்னு சொல்கிறத விடவும் த டாலஸ்ட்னு சொல்லணும். அப்போ கௌசல்யா இஸ் த டாலஸ்ட் கேர்ள் இன் ஹர் கிளாஸ். புரியுதுங்களா? இப்போ அடுத்து இன்னொரு உதாரணத்துக்கு போயிடும். திஸ் நாவல் இஸ் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஒன். இந்த நாவல் புத்தகம் இருக்குல்ல, இதுதான் வந்து மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஒன். அப்போ வந்து நிறைய புத்தகம் இருக்குது, ஆனால் இதுதான் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஒன். அப்போ எப்படி நம்ம கம்பேர் பண்ணி எழுதுகிறோம், இல்லை எப்படி ஒப்பிட்டு பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் இந்த அட்ஜெக்டிவ்ல வந்துடும். சரிங்களா? ஒரு நிறைய மாணவர்கள் இருக்காங்க, ஆனால் அவன் தான் யார் நல்லா படிக்கிறான், ஹீ இஸ் த டாப் மோஸ்ட், ரொம்ப ஹம்பிள், மோஸ்ட் ஹம்பிள் பாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதெல்லாம் வந்து இந்த அட்ஜெக்டிவ்ல வரணும். நவுனும் ப்ரோனவுனையும் மாற்றுதுன்னா ஆடிங் மோர், அதுதான் வந்து பெயரடைன்னு நம்ம பேர் சொன்னோம். இல்லை அடிஷ்னலாக வந்து அதனுடைய ஃபீச்சர்ஸ் சொல்கிறது. அப்போ நீங்கள் இந்த அட்ஜெக்டிவ் வந்து நிறையா ஒரு 50லேருந்து 100 அட்ஜெக்டிவ் படிச்சிட்டிங்கன்னா எந்த நேரத்தில் எங்கே வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மறக்காத என்ன வந்து நீங்கள் பயன்படுத்தணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா மனசில் இருத்து நிற்கும். சரிங்களா? சரி, நம்ம வகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம உறவுகள்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நண்பர்கள்ட்டையும் சொல்லி நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கும் கடத்துங்க, நிறைய பேர் பயன்படுத்தும். நம்ம வகுப்புடைய நோக்கமே என்னென்னா, கிராமத்தில் உள்ள குழந்தைங்க, பள்ளி குழந்தைங்க, கல்லூரிக்கு போகிறவங்க, அப்புறம் கல்லூரி முடிச்சுட்டு வேலைக்கு இருக்காங்க, இதெல்லாம் வந்து சிம்பிள் இங்கிலீஷில் ஒரு அன்றாடம் பேச்சு மொழியில் வந்து தமிழ் கலக்காமல் பேசணும். முக்கியமாக இந்த தமிழும் ஆங்கிலமும் ஒன்றா கலந்துடாதீங்க, அது ரொம்ப கொடூரமான விஷயம். சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து அது பழக்கப்பட்டு நம்ம தமிழும் அழிஞ்சிடுச்சு, ஆங்கிலத்தையும் அசிங்கப்படுத்துகிறோம். அது பண்ணாதீங்க. நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கும். மிக்க நன்றி.